Taste the Daily. ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் கொடுமைகள் மற்றும் அவலங்களை எடுத்து கூறி சுற்றுப்பயணத்தின் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சுற்றுப்பயணத்திற்கான இலச்சினையை வெளியிட்ட பின் அவர் தெரிவித்தவற்றை பார்க்கலாம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே மக்கள் பட்ட துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கொடுமைகள் அத்தனையும் பட்டியலிட்டு மக்களிடத்திலே எடுத்து சொல்லி இந்த கொடுங்கோல் ஆட்சி, மக்களது ஆட்சி அகற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம், லட்சியம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மக்களுடைய பேராதரவை அதிமுக பெறும். 2026 சட்டமன்ற தேர்தலில் வென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்றை படைக்கும் என்ற நேரத்தில் தெரிவித்து வருகிற 7ஆம் தேதி என்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் துவங்குகின்றேன். தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியிலும் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை நேரிலே சந்தித்து இந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்துச் சொல்லி மக்கள் மனதிலே பதிய வைத்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பதற்கு இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது நிறைவேற்ற முடியாத 525 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதிலே எந்தெந்த அறிவிப்புகள் நிறைவேற்றவில்லை என்பதை எடுத்துச் சொல்லி மக்களை ஏமாற்றி, மக்களை திசை திருப்பி மடைமாற்று செய்து 2021 ஆட்சி பிடித்தார்கள். பொய்யை மூலதனமாக வைத்து ஆட்சி பெற்றவர்களுக்கு மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி நாங்கள் வாக்குகள் சேகரிக்கிறோம். காவலாளி அஜித்குமார் இன்றைக்கு பத்திரிகையிலே ஊடகத்திலே வெளிவந்த செய்திதான். காவலர்கள் விசாரிப்பதாக அழைத்துக் கொண்டு சென்று அவரை கடுமையாக தாக்கிய காரணத்தினால் அவர் மீது சுமார் 50 காயங்கள் ஏற்பட்டதாகவும் அந்த மருத்துவ சான்றிதழ் தெரிவிக்கின்றது. அதன் அடிப்படையில் அவர் இறந்ததாகவும் தெரிவிக்கின்றது. இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு சென்று விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதிலே நீதி கிடைக்க வேண்டும், உண்மை குற்றவாளி யாரும் தப்பித்துக் விடக் கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய கட்சியின் சார்பாக நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இன்றைக்கு நீதியரசர் அதுக்கு ஒரு தனி நீதிபதியை நியமித்து விசாரணை மேற்கொண்டிருக்கின்றார்கள். உயர்ந்த பதவியில் இருக்கின்றவர்கள் கூறிய காரணத்தினால்தான் இந்த சம்பவம் நடைபெற்றுவதாக தகவல் வெளியாகியுள்ளன. அந்த அடிப்படையில் நீங்களும் கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அது யார் என்பது நாட்டு மக்களுக்கு வெளிச்சத்துக் கொண்டு வேண்டும். இன்றைக்கு இந்த வழக்கு சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐ விசாரணை மேற்கொள்கின்ற பொழுது அதற்கெல்லாம் விடை கிடைக்கும்.